ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோஸ் பார்க்க போகிற பாண்டிய சோஸில் பாட்டி பச்சக்குன்னு போட்டு உண்மையை உடச்ச உடனே ரியாக்ஷனை பார்க்கணுமே இவங்க ரெண்டு பேத்துக்கும். பிஜிஎம் போட்டு விட்டாங்க. அவன்னா அந்த பிஜிஎம் போட்டு விட்டுருவீங்களே, கம்முன்னு இருங்கடா, கூடி வந்தால் கோடுமின் நன்மைன்னு உங்களை பார்த்து தான் படமே எடுத்த மாதிரி பில்டப் பண்ண வேண்டியது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. பாண்டியன்னு ஒரு பக்கம் இந்த விஷயம் கேள்விப்பட்டால் நாங்கள் சந்தோஷம் தானே படுவோம். ஆனால் என்ன எங்களால் வச்சு கொடுக்க முடியன்ற வருத்தம். நீ எங்கடா விட்ற, இந்த கடையிலே இந்த காசு எடுத்தியா, அந்த காசு எடுத்தியா, அதை பண்ணியா, இதை பண்ணியான்னு ஊருப்பட்ட கேள்வி கேட்குறியப்பா. உன்ட்ட குப்பை கொட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு அவரு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க சொல்லி முடிச்சோடனே வீட்டுக்கு வராங்க. கோமதி அம்மா ஒரு பக்கம் இடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்களாம். பழனியை வர சொன்னோடனே சுகன்யா பழனி எல்லாம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வந்ததுக்கப்புறம் ஏன்டா நீ கடை ஆரம்பிக்கிறதுக்கு நாங்கள் என்ன பொறாமப்பட போகிறோமா? நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு ஓகே தானடா, நீ தாண்டா என் முத புள்ளன்னு சொல்லிட்டு பாசத்தில் ஐயோ நெஞ்ச நக்கிரியக்கா ஒரு பாசமலர் சிவாஜி கணேசனே நீங்கள் மிஞ்சிட்டீங்க போக அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஹான்னு மறுபடியும் பிஜிஎம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சுகன்யா ஒரு பக்கம் சுகன்யாட்ட எங்கள் அக்கா வருத்தப்பட்டு போகுது, உங்கள் அக்கா சந்தோஷத்தில் அதிர்ச்சியில் போகிறாங்க அப்படின்றாங்க. நம்புங்கன்றாங்க. கடைசியில் பார்த்தா இப்படின்னு சொல்லிக்கலாம் இதை. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பழனி ஒரு பக்கம் அப்செட்டாகவே உட்காந்துருக்காரு. என்னன்னு நினைக்கிறீங்களா, பாண்டியன்ட்ட எப்பரா சொல்கிறதுன்னு தெரியும் சொல்லிட்டு போய் உட்காந்துருக்கா. பாண்டியனுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. கடைக்கு போய் சூட்டோட சொட்டா சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே போனால் நம்ம சரவணன்ட்ட போட்டு டப்பக்குன்னு போட்டு பச்சக்குன்னு உடச்சிட்டான்னு நம்ம பாண்டியனு. விஷயத்தை கேள்விப்பட்டேன்னு ஐயோ ஏதாவது திட்டு வரணும்னு சொல்லி யோசிச்சா பாண்டியன் எனக்கு சந்தோஷம் தான் பான்றாரு. இந்த ஒரு ஆச்சரியத்தை நான் எதிர்பார்க்கலடா சாமி அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ராஜீவ் ஒரு பக்கம் அமௌண்ட் தரவங்களை பின்னு பெடல் எடுத்து அமௌண்ட்டை வாங்கிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. என்னப்பா இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. நானே எப்படி அமௌண்ட் வாங்கணும்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருந்தேன்னு கதிர் சொல்ல, இங்கே இந்த கூத்தனாலும் மெயினாக வந்து புரட்டி எடுக்கிறாங்க செந்தியில். அங்கே போய் சாப்பாடு எடுத்துறாரு. வெக்கமா இல்லை உனக்கு?